மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கைக்கொள்ளுகிறதுனாலே மிகுந்த பலனுண்டு. அவைகளை கைக்கொள்ளுகிறதுனாலே மிகுந்த பலனுண்டு, அவைகளாலே நான் எச்சரிக்கப்படுகிறேன். இன்றைய மன்னாவின் தலைப்பு, கர்த்தருடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கிறது. யோவான் 16ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராயிருக்கிறார். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். அன்று நாத்தான்வேல் தீர்க்கதரிசியின் மூலமாக தாவீது செய்த அந்த துணிகரமான பாவங்கள் அந்த தீர்க்கதரிசி மூலமாக கண்டித்து உணர்த்தப்பட்ட போது அவன் மனமுடைந்தவனாக நொறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவரிடத்திலே மன்னிப்புக்காக கையேந்தி நின்றான். மடை திறந்த வெள்ளம் போல அவனுடைய கண்கள் குளமாகி இருந்தது. ஆண்டவரிடத்திலே அவன் மன்னிப்புக்காக கெஞ்சினான், புலம்பினான், அழுதான். நீ கேட்கிற அருமையான தேவச்சனமே, நாத்தான்வேல் தீர்க்கதரிசியின் மூலமாக வார்த்தையை கொண்டு அவன் எச்சரிக்கப்பட்டிருக்காவிட்டால் உன் பாவத்திலே இருந்திருப்பான். ஏற்ற வேளையிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் ஒருவேளை அறியாமல் செய்திருந்தாலும் தகாத காரியங்கள் அவர்களை மீறி அவர்கள் செய்யும் போது எச்சரிக்கப்படுகிறார்கள். தாவீதிற்கு ஒரு நாத்தான்வேல் தீர்க்கதரிசி தேவைப்பட்டது போல தேவ பிள்ளைகளாகிய நாமும் துணிகரமாய் காரியங்களை நடப்பிக்கும் போது, நம்மை மீறி காரியங்களை செய்யும் போது எச்சரிக்க யாரையாகலும் அனுப்புவார். யாரையாகலும் அனுப்பி ஆண்டவர் நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆம், நம்மை தேவனுடைய வார்த்தை கண்டித்து உணர்த்துகிறது. தேவனுடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கிறது. வலதுபுறத்திலே சாயும் போதும் இடதுபுறத்திலே சாயும் போதும் வழி எதுவே என்று சொல்லி நம்மோடு நமக்கு பின்னே இருந்து பேசுகிற தேவ வார்த்தையை நாம் கேட்க முடியும். கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். 2 தீமோத்தேயுவின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 16-17 வார்த்தைகளை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாயும் எந்த நற்கரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாயிருக்கிறது. அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, நம்மை சீர்திருந்த பண்ணுவதற்கு, நம்முடைய குற்றங்களை நாம் உணர்ந்து செயல்படத்தக்கதாக யாரை கொண்டாகிலும் அந்த தப்பிதங்களை நமக்கு ஆண்டவர் உணர்த்துகிறவராக இருக்கிறார். நீ கேட்கிற அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். இன்றைக்கும் உணர்த்தத்தான் செய்கிறார், செய்து முடிக்கிறார். தேவனுடைய வார்த்தை நம்மை கண்டித்து உணர்த்துகிறது. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்க கூடாது, எந்த வழியாய் நடக்க வேண்டும், எந்த வழியாய் நடக்க கூடாது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சொல்லி
நியாயப்பிரமாணம் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்டித்து உணர்த்துகிறது. அது மட்டுமல்ல, நம்மை பாதுகாக்கிறது, நம்மை பராமரிக்கிறது. நமக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வளர்ந்து பெருக அது நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறபடினாலே கண்டித்து உணர்த்தும் போது, வார்த்தையினால் கண்டித்து நாம் உணர்த்தப்படும் போது, அல்லது வேறு யார் மூலமாகிலும் ஊழியக்காரர்கள் மூலமாக நாம் உணர்த்தப்படும் போது, வேதம் சொல்லுகிறது ஓசியா 5ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே, உங்கள் குற்றங்களை உணர்ந்து அவரை தேடுபட்டும் என்னை தேடுபட்டும் ஸ்தானத்திலே இருந்து விடுவேன் என்று சொல்லி, அன்பான தேவச்சனமே, உணர்த்தப்படும் போது, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு உணர்த்தும் போது, தேவ மனிதர்கள் மூலமாக நீங்கள் உணர்த்தப்படும் போது உணர்வடைந்தவர்களாய் உங்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். அவரிடத்தில் திரும்புங்கள். நிச்சயம் உங்களை ஆதரித்து நல்வழியில் நடத்துவார். சகல பொல்லாப்புக்கும் உங்களை விலக்கி காப்பார் என்கிறதுலே கொஞ்சம் சந்தேகமில்லை. நாம் செம் பண்ணும். பரலோக பிதாவே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் உரியவரே, எங்கள் காவலரே, எங்களுக்கு போதுமானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. தங்கள் குற்றங்களை உணர்ந்து என்னை தேடுமட்டும் நான் உடைய ஸ்தானத்தில் இருந்து விடுவேன் என்று சொல்லி உடைய வார்த்தை கண்டிப்பாய் சொல்லுகிறதப்பா. உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் உணர்த்தப்படும் போது, உடைய வார்த்தையின் மூலமாக, ஊழியக்காரர்கள் மூலமாக நாங்கள் ஆண்டவர் எச்சரிக்கப்படும் போது, நாங்கள் எங்கள் மதியினத்தை உணர்ந்து, எங்கள் தப்பிதங்களை உணர்ந்து, எங்களை திருத்திக் கொள்ள, எங்கள் நடைகளை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானவைகளை பிடித்துக் கொண்டு பொல்லாங்காய் தோன்றுகிற யாவற்றை விட்டு விலகி நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.